ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியஸ் விலாக்ஸ். காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு நாம் இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஃபட் சிஸ்டத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, அப்புறம் ஃப்ரூட் சேலட், பிரெட் அண்ட் ஜாம், இது மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும் அங்கே இருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்ன்றதால நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த பிளேஸுக்கு போனோம், என்ஜாய் பண்ணுன்றது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே பாருங்கள், மறுபடியும் போய் ஊஞ்சலில் உட்காந்துட்டாங்க. இதில் இப்போ அவங்களுக்கு என்னதான் இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் வந்தாலே போதும் ஊஞ்சலில் போய் உட்காந்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான சார்ஜிங் ஸ்டேஷன் கூட இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி காரில் வந்தீங்கன்னா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 10 o'clock நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கெல்லாம் ஃப்ரீங்கிறதுனால சாப்பிட போனப்போ இவ்வளோ ஃபாக் கிடையாது. பட் இப்போது நல்லா ஹெவியாக இருக்குது ஃபாகு. குளிர் அவ்வளோ தெரியல, பட் ஃபாகியாக நல்லா இருக்குது கிளைமேட் பார்க்க. ஆப்போசிட்டில் யார் வராங்க போகிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு மேபி மொபைல் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, பட் எங்களுக்கு நேரில் சுத்தமாக தெரியல. அவ்வளோ ஃபாகியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் கிளைமேட்டு நல்ல ஒரு வியூவோட சூப்பராக இருக்குது. ஸோ நாங்களும் இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு 2-3 பிளேஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ரோடே தெரியல. இதுதான் ரோடு, நாங்கள் உள்ள ஏலகிரிக்குள்ளே போகிறதுக்கு அந்த ரோடு. பட் அது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தெரியல. இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலான்னு கிளம்புனோம். பட் இங்கே இருக்க பனியை பார்த்தா சுத்தமாக எதையும் சுற்றி பார்க்க முடியாது போல். ஸோ பேசாமல் நாங்கள் ரிட்டர்னே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு போக இல்லாமல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும். ஃபாகியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளைமேட்டை வேணால் என்ஜாய் பண்ணலாமே தவிர சுற்றி பார்க்குற டைம் இப்போ கிடையாது. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பியிருக்கோம். வெஹிக்கல்ஸே விசிபிளாக தெரியல, இங்கே கொஞ்சம் விசிபிளாக தெரியுது அட்லீஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாக் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே ஃபண்டாரா பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது செகண்ட் காம்போ ஆஃபர், லைக் 375, தேர்ட் சூப்பர் காம்போ ஆஃபர். ஸோ அது பார்த்திங்கன்னா பெட்டிங் ஃபார்ம் அனிமல்ஸ், பேர்ட், அக்வா வாக்குன்னு சொல்லிட்டு 4 வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் எனி ஒன் ஆக்டிவிட்டி அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஹைட் மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி தான் சார்ஜஸும் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. அது என்னங்கிறதும் கீழே இங்கே, அது எங்கங்கிறது இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் கீழே. 70 சினிமா, நெட் கிரிக்கெட், ரைட், ஃபிஷ் பா, இது எல்லாமே வந்துட்டு அந்த எனி ஒன் ஆக்டிவிட்டி இல்லை எனி 3 ஆக்டிவிட்டீஸில், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். 70 சினிமாவுக்கும் டைமிங்ஸ் இருக்குது, அந்த டைமிங்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் ரெகுலராக இங்கே விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இயர்லி பாஸ் கூட இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே ஹோட்டல் எம்ராய்டில் ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொன்னோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கு பர் பர்சனுக்கு 30 rupees குறைச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 690.
ஸோ டோட்டல் வந்துட்டு 750 வர வேண்டியது. பட் எங்களுக்காக 60 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி 690 போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். இப்போ இன்னொரு விஷயம், ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கூப்பன் கோட் வந்துட்டு அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கூப்பன் கோட் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இங்கே காட்டினீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட இங்கே இருக்குது. பாருங்க, என்ட்ரியே செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு ரெய்னி ட்ரிஸ்லிங் செட்டப்போட வச்சுருக்காங்க. என்ட்ரியில் நீங்கள் டிக்கெட் அவங்கக்கிட்ட காட்டிட்டு நீங்கள் அதை ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷனல் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள என்ட்ரியே பண்ணுவாங்க. இது பாருங்க, கம்ப்ளீட் ஃபிஷ் பா வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்குது செட்டப் பார்க்கவே. இதில் ஒரு சில மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஃபிஷ் மாதிரி தெரியல. நமக்கு சமைக்கிற பாறை மீனும் அப்புறம் ஜிலேபி மீன் மாதிரி தெரியுதுங்க. இங்கே பாருங்க, குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருக்குது. நிறைய கலராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. க்ளோ ஃபிஷ் பேர், அது ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் போல். ரேடியம் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், எல்லா கலருமே இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. இந்த கம்ப்ளீட் டேங்கே ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ்லாம் இருக்குது. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் இதெல்லாம் குட்டீஸ். இது பாருங்க, கியூட்டாக இருக்கு. இந்த ஃபிஷ் பாருங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்றது முதற்கொண்டும் தெரியுது. ஆஸ்கர் ஃபிஷ் ஊதிங்க. இது பஃபர் ஃபிஷ்ல நல்லா குண்டா இருக்கு அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ்லாம். சோலோட்டெல். இது ஃபிஷ்ஷா என்னன்னு தெரியல. ஈஸியாக ஓப்பனில் வச்சுருக்காங்க, ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. பால் பைத்தான். ஐயோ, மரத்துக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல. ஹை, அங்கே ஒன்று இருக்கு. காடையா? quail. More bamboo. இங்கே பாருங்க, டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் வச்சுருக்காங்க. சீட் பாட், காக்டெயில் எக், கோல்டு ஃபின்ச் எக், பிஜியன் எக், மேக்காஃப் பேரட் எக், கன்யூர் எக், ஈமு எக். இதுதான் ஆஸ்ட்ரிச் முட்டை. இங்கே இங்கே வந்து ரெட் டெயில் போவா பாம்பு இருக்கு. பாம்பு நல்லா சூடுலேயே இருக்கு. ஐயோ, இந்த பாம்பு பாருங்க, பயங்கரமா இருக்கு. கார்ன் ஸ்னேக்கும்.
ஹார்ன் ஸ்னேக் வெள்ளையா ஒன்று இருக்கு, அந்த கலர்ல ஒன்று இருக்கு, மேலே எலி இருக்கு. கடக்நாத். இங்கிலீஷ் கேம் பேண்டன். ஆமாம், ஊரில் இல்லாத கோழி இங்கே வந்து எடுத்துட்டு வீடியோ. சிலியன் பட்டர் கேப். ஊரில் எல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வச்சுருக்காங்க. அதிசயம்தான். இதெல்லாம் வெளியே விட்டால் நம்ம ஆளுங்க சாப்பிடுவாங்கங்கிற பயத்திலே உள்ள விட்டுருப்போங்க. இங்கே பாருங்க, ஹஸ்கி கோழி. அமெரிக்கன் சில்க் கோழி. இதுல எங்க மூஞ்சி இருக்கு, எங்க கண் இருக்கு, எங்க கால் இருக்குன்னு தெரியல. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. பின்னாடி இருந்து பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியே இருக்கு. கோழியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இப்போ தான் பார்க்குறேன். டெக்கிம் பேண்டிங், ஏதோ போண்டா கோழி போல். சப்பியா, ஏதோ கொண்ட கோழி போல். பாலிஷ் கேப்பான் கோழி பேர். பாருங்க, ஒரு கோழி ஏதோ சாப்பாட்டை மறைச்சி வச்சிருக்கு, அது இன்னொரு கோழி கண்டுபிடிச்சிருச்சு. அதுதான் அடிச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த முயலெல்லாம் கையிலே பிடிச்சி விளையாடுற மாதிரி ஆக்சஸ் இங்கே. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இங்கே முயல் டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஜெர்மன் அங்கோரா. தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறது பாருங்களேன், அழகா இருக்கு. இது முயலா பூனையான்னு தெரியல, இதுவுமே அஸ்கி முயல் போல. இங்க பாருங்க, டாம் அண்ட் ஜெர்ரி பூனை இருக்கு. இங்க ஸ்டூவர்ட் லிட்டில் வர பூனைலாம் இங்கே தான் இருக்கும் போல. அங்கே இருக்கு பாருங்க, அந்த இது கீழே இருக்கு பாருங்க, அதுதான் ஸ்டூவர்ட் லிட்டில் வர பூனை நினைக்கிறேன். இது பாருங்க, ரக்கும். என்ன ஃபாஸ்டா இருக்கு பாருங்க, எவ்வளோ ஆக்டிவா இருக்கு. நடந்துகிட்டே இருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும். மெர்மோ செட்டு. ஃபேஸ் பாருங்களேன், மனுஷன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. எவ்வளோ அழகா பார்க்குது. கோழிப்பூ ரேட்டம் என்ன அழகா குளிர் பார்த்து எடுக்குது பாருங்க. இந்த குளிர்ல குளியல். கோழிப்பூ ரேட். இந்த கலர் ஒன்று இருக்கு, அங்க ஒரு கலர் இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா மிதக்குது. இவ்வளோ ஒரு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது புதுசா இருக்கு பார்க்கறது. இது ரேட்டா பெருசாலியா? எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே.
ஒருவேளை இவங்க அவங்களோட மூதாதையாரா இருப்பாங்க. இது நாய்க்குட்டி. இங்க பாருங்க. இந்த இதுல ட்ரெண்டான நாய் இங்கே தான் இருக்கு, ஹஸ்கி டாக். அங்க இருக்கு பாருங்க ஹஸ்கி. இந்த பாருங்க நாய் கடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய எலும்பு. எல்லாம் ஒரே ஃபேமிலியா வாழ்றாங்கப்பா. அங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச். உடம்பு எங்க இருக்கு? உடம்பு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, கழுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து போகுது. இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச்சை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே ஒரு முட்டை பார்த்தோம்ல, அது வந்து இதோட தான். ஆனால் இது கருப்பா இருக்கு, முட்டை மட்டும் வெள்ளையா இருக்கு. இது கருப்பு கோழி. வெயில்ல ரொம்ப சுத்தும் போல. இங்க வாங்க, பக்கத்துல ஒரு ஆஸ்ட்ரிச் இருக்கு, பார்க்கலாம் அதை. ஐயோ, இதுவே எவ்வளோ பெருசு இருக்கு. எடுத்து வெளியே விடும் போலயே. லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 30 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆப்பிரிக்கா ஆரிஜின் வந்து ஆப்பிரிக்கா அண்ட் இட்ஸ் ஆம்னிவோரஸ். கெமிலியன் இதுதான். இது பாருங்க, ஒரிஜினலா மரத்துக்கு தகுந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கு. அது ரெண்டு ஒண்ணு மேல ஒண்ணு படுத்து ரிலாக்ஸ்டா இருக்கு. அங்க பாருங்க ஒரு வாத்து கம்முந்தடிச்சு சம்மர் அடிக்குது. ஐயோ, அதுவும் அந்த கோல்டு கலர் வாத்து மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுது. இந்த ரெண்டு வாத்து மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க என்ன பண்ணுதுன்ட்டு. ஒயிட் வாத்து வந்து சுற்றி ரவுண்ட் அடிக்குது. அது வந்துட்டு மண்புழு சாப்பிடும் போல் இருக்கு. இப்பெல்லாம் ஒட்டகம் கூட அதிசயமாயிடுச்சு. ஒட்டகம் பக்கத்துல குதிரை குட்டிங்க. இது குட்டி ஒட்டகம். இன்னும் இதை விட பெரிய ஒட்டகம்லாம் இருக்கு. ஆட்டை அமுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஷீப் வெரைட்டிஸ் போல. ஷீப் தானே? ஆடை வந்து ஷீப். நேரா இருக்க ஆட்டை மேல இருந்து அமுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாக்குறது. குள்ள மனிதர்கள் வாழும் ஊர் மாதிரி இருக்கு. பிக்மி கோட். கோட் பேர் வந்து பிக்மி கோட்டம். அடுத்து வாங்க இன்னொரு சூப்பர் வெரைட்டி பார்க்கலாம். கழுதை. இது வந்து பாருங்க, எங்க ஆபீஸ்ல அரவிந்த்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவன். என் தம்பியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மூஞ்சி பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். அந்த போட்டோ வேணா லாஸ்டா அட்டாச் பண்ண. இது என்ன வேட்டை நாயா என்னன்னு தெரியல. நாய் பார்க்கவே டெரரா இருக்கு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நம்ம ஆக்டிவிட்டியில் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி பார்த்தாலும் அதுக்கு தான் ட்ரெயின் ரைட். Which has the most number of birds and pet animals, and it is spread across 2 acres. On the right side, you are seeing Yamagiris First Milwaukee Forest. It contains 65 species of native trees and nearly 1,000 species of plants and animals. Milwaukee is the famous for the sign of being very different than the forest. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் பார்க்க.
எனக்கு வேண்டாம்க்கா, எனக்கெல்லாம் பயம். செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு விட்டுருவாங்க. இவருங்க இதுதான் பெரிய செக்ஷன். இங்கதான் எல்லா பேர்ட்ஸுக்கும் உணவளிக்கிற இடம். எல்லாம் கொடுக்கறதுனால நிறைய கொடுக்கறதுனால சாப்பிட்டாங்க போல, அதனால வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. எவ்வளவு அழகா சாப்பிடுது. காலுக்கு பாருங்க டேக் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க இவ்வளோ பெரிய கிளி. எங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் ஆக்டிவிட்டி பேலன்ஸ் இருக்குது. ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 சினிமாஸ், நெட் கிரிக்கெட், ட்ரெயின் ரைட், அப்புறம் ஃபிஷ் பா. ஸோ இதில் நாங்கள் வந்துட்டு 70 சினிமாஸ் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். சினிமாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதோட விஷுவலுக்கு தகுந்த மாதிரி அதோட வாட்டர் ஸ்ப்ரே அப்புறம் பபிள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்னைக்கு ட்ரிப்பு முடிஞ்சது. நல்லபடியாக பார்க்கு எல்லாம் சுற்றிட்டு 70 சினிமா ஃபைனலாக ஃபினிஷிங் டச்சை பார்த்துட்டு ஸோ இப்போ ரிட்டர்ன் காருக்கு போயிட்டுருக்கோம். கிளைமேட் இன்னுமே கூலிங்காக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே விட்டு போக மனசே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது விசிட் பண்ணுறதுக்கு. இங்கே 2 days 3 days தாராளமாக தங்கி விசிட் பண்ணுற அளவுக்கு இப்போ நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுசாக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஏலகிரி ட்ரிப் முடிஞ்சது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி இந்த ட்ரிப்பை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீலாகில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென், பாய்.